Good morning, 12th standard, first chapter, applications of matrices and determinants, exercise 1.1ல 8th problem. இந்த ப்ராப்ளமில் adjoint of a matrix A கொடுத்துட்டு அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிடணும். ஸோ given adj A equal to 2 minus 4 2 minus 3 12 minus 7 minus 2 0 2 அப்படின்னு அந்த கொடுத்த மேட்ரிக்ஸை எழுதிடுறோம் அட்ஜாயிண்ட்டை. அடுத்து அட்ஜு கொடுத்துட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது நமக்கு நல்லாவே தெரியும். என்னென்னா ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிட்டர்மினன்ட் அட்ஜு ஏ இன்ட்டு அட்ஜ் ஆஃப் அட்ஜு ஏ. ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா, ஏங்கிற மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதாவது அட்ஜிஏ கொடுத்துருந்தா அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த அட்ஜிஏவோட டிட்டர்மினன்ட். அதுக்கு அகெயின் அட்ஜ் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் அட்ஜிஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா இது 3/3 மேட்ரிக்ஸ். ஏதாவது ஒரு ரோவையோ இல்லை ஏதாவது ஒரு காலத்தையோ எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னா எக்ஸ்பேண்ட் அலாங் R1. ஸோ இங்கே எழுதிப்போம் எக்ஸ்பேண்ட் அலாங் R1 அதை எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். இப்போ 1 பிளேஸில் யார் இருக்காங்கன்னா 2ங்கிற நம்பர் இருக்குது. 1 பிளேஸோட சிம்பிளும் ப்ளஸ்ஸு தான். ஸோ 2 அப்படியே வச்சுக்கிறோம். இந்த ரோவையும் இந்த காலத்தையும் எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 2 12s are 24. அடுத்து மைனஸ் 0 இன்ட்டு மைனஸ் 7னா 0. அடுத்து 1 2 பிளேஸ்க்கு வரணும். அங்கே எப்போ என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்னா மைனஸ். ஓகே, இப்போ இங்கே உள்ள நம்பர் யாருன்னா -4. ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கனால இது +4ஆக மாறிடும். இப்போது இந்த நம்பரோட காலத்தையும் ரோவையும் எலிமினேட் பண்ணுறோம். எலிமினேட் பண்ணிட்டோம்னா -3 -7 -2 2ங்கிற ஒரு மைனர் கிடைக்கும். அந்த மைனருக்கான டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். -3 இன்ட்டு 2 -6 கிடைக்கும். அடுத்து மைனஸ் அனதர் டயகனலை மல்டிப்ளை பண்ணுறோம். -2 இன்ட்டு -7னா +14. இங்கே ஏற்கனவே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அதை போட்டிருக்கோம் மைனஸை. அண்ட் தென் 1 3 பிளேஸ் 1 3 பிளேஸ்க்கு சிம்பிள் ப்ளஸ் வரும். அங்கே உள்ள நியூமரல் 2 இன்ட்டு இந்த நம்பருக்கான ரோவையும் காலத்தையும் கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் எலிமினேட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே ஒரு மைனர் கிடைக்கும். இவங்கள மல்டிப்ளை பண்ணுறோம். அவங்களுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். -3 இன்ட்டு 0னா 0. அடுத்து மைனஸ் அனதர் டயகனலை மல்டிப்ளை பண்ணுறோம். -2 இன்ட்டு 12னா -24 வரும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால +24. ஓகே, இப்போ இவங்கள சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு அட்ஜாயிண்ட்டோட டிட்டர்மினன்ட் கிடச்சிரும். 2 இன்ட்டு 24 என்ன வரும்? 48. அடுத்து இங்கே ப்ராக்கெட்டில் -6 -14 இருக்குது. ஸோ -20 வந்துடும். -20யோட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா -80 அப்படின்னு கிடைக்கும். இங்கே 2 இன்ட்டு 24னா 48 +48. ஸோ இங்கே +48 +48னா 96 -18 வரும். அப்போ ரிசல்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 16 கிடச்சிரும். அதுதான் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜிஏக்கான வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ. இந்த அட்ஜிஏக்கு அகைன் அட்ஜாயின் கண்டுபிடிக்கணும். இது 3/3 மேட்ரிக்ஸ்னால் அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத பாருங்கள். இப்போ அட்ஜ் ஆஃப் அட்ஜிஏ ஈக்குவல் டு இந்த அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இங்கே டிட்டர்மினண்ட்டுக்கு ஒரே ஒரு ரோல் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் பார்க்கணும். பட் இங்கே ஒன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒவ்வொரு பிளேஸில் உள்ள நம்பர்ஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அந்த பிளேஸ்க்கான சிம்பிளையும் மைனரையும் மட்டும்தான் எடுத்துப்போம். இப்போ 1 பிளேஸ்னால் ப்ளஸ் சிம்பிள். அந்த 1 பிளேஸில் உள்ள கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோன்னா கிடைக்கக்கூடிய மைனர் யார்? இந்த வேல்யூ. இதுக்கான டிட்டர்மினன்ட் பார்க்கணும். 24 -0 அதை எழுதிடணும். ஓகே, அப்போ சிம்பிளும் யாரையும் மட்டும்தான் எடுத்திருக்கோம், அதுக்கான மைனரை மட்டும்தான் எடுத்திருக்கோம். இப்போ அடுத்து 1 2 பிளேஸ்க்கு வரணும். இந்த 1 2 பிளேஸுக்கான சிம்பிள் வந்து மைனஸு. இந்த பிளேஸுக்கோட கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மைனர் யாருன்னா -3 -7 -2 2. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்ப்போம். அப்போ -3 இன்ட்டு 2 -6ன்னு வரும். அடுத்து -2 இன்ட்டு -7னா +14. ஸோ அதை அப்படியே எழுதிடணும்.
அடுத்து 1 3 பிளேஸ் 1 3 பிளேஸ்க்கு சிம்பிள் ப்ளஸ்ஸு. அதே மாதிரி இந்த ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா இவங்களை சிம்பிளிஃபை பண்ணுறோம். -3 × 0 0. அடுத்து -2 × 12னா -24 வரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கனால +24. இதே மாதிரி அடுத்து 2 1 பிளேஸ். இந்த பிளேஸோட சிம்பிள் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி நான் சொல்லியிருக்கேன் பழைய வீடியோவில். இந்த ஒவ்வொரு பிளேஸ்லையுமே 1 1 பிளேஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் இல்லையா, அப்போது நமக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா, AIJ = -1/i+j × MIJ இதோட டிரான்ஸ்போஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோஃபேக்டர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சிம்பிள் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோன்னா அந்த என்ன ரோ என்ன காலம்ங்கிறத ஆட் பண்ணணும். அப்படி பவரில் வந்து இப்போ 1 1 பிளேஸ்னால் 1 + 1 2ன்னு வருமா, -1ஓட பவர் ஈவன் நம்பராக இருந்தால் ப்ளஸ் வேல்யூ வந்துடும். இதே இது 1 2 பிளேஸ் எடுத்துக்கோங்க, 1 + 2னா 3ன்னு வரும் ஆட் நம்பர். அப்போ இங்கே -1/3ங்கும்போது மைனஸ் சிம்பிள் தானே வரும், அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். 1 3 பிளேஸ் பாருங்கள், 1 + 3 அப்படின்னா 4ன்னு வந்துருமா, அப்போ அகெயின் ஈவன் நம்பர் வரும்போது ப்ளஸ் சிம்பிள். இப்படி தான் நம்ம சிம்பிளை வந்து அங்கே எழுதணும். ஓகே, இப்போ 2 1 பிளேஸ் 2 1 பிளேஸ்னால் கண்டிப்பாக அங்கே என்ன தான் சிம்பிள் வரும், மைனஸ் தான் வரும். இப்படியே ஆல்டர்னேட்டாக போட்டே வர வேண்டியதுதான். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸ்ஸு, அடுத்து ப்ளஸ்ஸு, அடுத்து அகெயின் மைனஸ், இப்படி போட வேண்டியது தான். இப்போ இந்த பிளேஸ் எடுக்கும்போது இந்த பிளேஸ்க்கு கரஸ்பாண்டிங் ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா -4 to 0 2ங்கிற மைனர் கிடைக்கும். இப்போ -4ஐயும் 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், -8. அடுத்து 0 × 2 என்ன வரும், 0 வரும். ஸோ -0. அடுத்து ப்ளஸ் சிம்பிள் போட்டோமா இந்த பிளேஸ்க்கு, அதாவது 2 பிளேஸுக்கு. இந்த பிளேஸோட இந்த நம்பரோட கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 2 -2 2ங்கிற மைனர் கிடைக்கும். 2 2s are 4. அடுத்து -2 × 2னா -4 வருமா, அப்போ அது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகே, அடுத்து 2 3 பிளேஸ். இந்த பிளேஸில் வரும்போது மைனஸ் சிம்பிள் வந்துடும். ஓகே, இப்போ இதுக்கான கரஸ்பாண்டிங் ரோ அண்ட் காலம் எலிமினேட் பண்ணிட்டோம்னா 2 -4 -2 0 இருக்கும். இப்போ 2வையும் 0வையும் மல்டிப்ளை பண்ணால் 0. -2 × -4னா +8 வரும். நம்ம சப்ட்ராக்ட் தானே பண்ணுவோம், ஸோ -8. அண்ட் தென் 3 1 பிளேஸ். இங்கே வரும்போது ப்ளஸ் சிம்பிள். இப்போது இதுக்கான ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிட்டோம். இங்கே டிட்டர்மினன்ட் பார்க்க போகிறோம். -4 × -7னா 28. அடுத்து -12 × 2 24. அடுத்து சிம்பிள் மைனஸ். நெக்ஸ்ட்டு இதுக்கான ரோவையும் காலமையும் எலிமினேட் பண்ணிடுறோம். இங்கே மைனர் யாருன்னா 2 2 -3 -7. இப்போ 2 × -7னா -14. அடுத்து மைனஸ் போடுவோம். -3 × 2 அப்படின்னா -6 வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால +6. அண்ட் தென் ஃபைனலாக 3 3 பிளேஸ். அங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும். இந்த ரோவையும் இந்த காலமையும் எலிமினேட் பண்ணிடுவோம். 2 × 12 24. அடுத்து மைனஸ் போட்டுருவோம். -3 × -4 +12. ஸோ இங்கே 12 வரும். இப்போ இவங்களை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்போஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு யார் கிடச்சிருவாங்க, அட்ஜாயின் கிடச்சிருவாங்க. ஓகே, இப்போது இவங்கள சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ணோன்னா யார் வருவாங்கன்னா 24. இங்கே -20 இருக்கும். வெளியில் உள்ள மைனஸோட மல்டிப்ளை பண்ணும்போது 20. அடுத்து இங்கே 24. இங்கே -8 இருக்கும். வெளியில் மைனஸ் இருக்கனால +8ஆக மாறிடும். இதுவும் +8. அகெயின் இங்கே மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகி +8. அடுத்து இவங்களை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4. அண்ட் இங்கே என்ன வரும்னா -8 வருமா, வெளியில் ஒரு -8 இருக்கா, ஸோ அது +8ஆக மாறிடும். 24லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா 12. இந்த டிரான்ஸ்போஸை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ இதை டிரான்ஸ்போஸ் பண்ணிடுவோம். டிரான்ஸ்போஸ் பண்ணோன்னா 24 8 4. டிரான்ஸ்போஸ் மீன்ஸ் இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸு. இப்போ இந்த காலம் வந்து ரோவாக மாறிடுச்சு. அடுத்து 28 8 அண்ட் 24 8 12 டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டோமா. 4 காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் யார் வருவாங்க, 6. அடுத்து 2 1. இங்கே 4 காமனாக எடுத்துட்டா 5 வரும். ஏன்னா 4 5s are 20. அடுத்து 4 2s are 8 4 2s are. இங்கே 4 வெளியில் போயிடுச்சு. ஸோ 6 2 3. ஓகே, இதுதான் அட்ஜ் ஆஃப் அட்ஜ் ஏ.
இப்போது இந்த வேல்யூவையும் ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் அட் ஜிஏ, இந்த வேல்யூவையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√, டிட்டர்மினன்ட் அட் ஜிஏ அதோட வேல்யூ 16. அடுத்து அட்ஜ் ஆஃப் அட் ஜிஏ இருக்கா, அட்ஜ் ஆஃப் அட் ஜிஏ கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை இங்கே நம்ம எழுதணும். என்ன வரும், இன்ட்டு 4 இன்ட்டு 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ நம்ம இவங்களை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணோன்னா எப்படி வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/4 இன்ட்டு 4. இந்த மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிடுவோம். 6 2 1 5 2 2 6 2 3. இப்போ இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 2 1 5 2 2 6 2 3. இதுதான் ஏங்கிற மேட்ரிக்ஸ். ஓகே, தேங்க்யூ.